உங்களை ஒட்டுமொத்தமா சிறைப்பிடித்து கொண்டு போகப்படுறோம். அந்த நிலைய மனதில் வச்சு கர்த்தர் சொன்ன கருத்தை உணர்ந்து கண்ணீரோடு தீர்க்க தரிசனம் உரைக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்த பாரம் எருசலேமை பார்த்து கர்த்தர் கண்ணீர் வடித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எரேமியா தனக்காக கண்ணீர் வடிக்கல, ஜனங்களுக்காக. என் ஜனம் இடிக்கப்பட போகுது, என் ஜனம் அழிய போகுது, என் ஜனம் அடிமைத்தனமாக கொள்ள போய் மனம் திரும்பாம போறாங்களே, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்காம போறாங்களே. கவனிங்கள், எரேமியாவுடைய வார்த்தையின்படியே, எரேமியாவுக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படியே இஸ்ரவேலர்கள் இடிக்கப்படுகிறார்கள். தேசம் இடிக்கப்படுகிறது, நகரம் இடிக்கப்படுகிறது, அங்கிருந்த பட்டணங்கள் சூறையாடப்படுகிறது. எனக்கு அன்பான ஆண்டுடைய பிள்ளைகளை, அநேக முறை கர்த்தர் எவ்வளவோ முறை நம்மை சேர்த்து கொள்ள மனதா இருந்தார், நம்மை அணைத்துக் கொள்ள மனதா இருந்தார். ஆண்டுடைய வார்த்தைகளை நமக்கு பேசினார், நாம் செவி கொடுக்கவில்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த இடிக்கப்பட்ட அனுபவத்தின் காரணம் என்ன? மூல காரணம் என்ன? ஏன் என் வாழ்க்கை இடிக்கப்பட்டிருக்கு? ஏன் என் குடும்பம் இன்னும் கட்டப்படலை? ஏன் என் வாழ்க்கையில் இன்னும் ஆசீர்வாத தாமதம்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கொஞ்சம் நிதானித்து பார்த்துருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன எனக்கு சொன்னார், என்ன செய்யணும்னு கர்த்தர் என்னிடத்தில் எதிர்பார்க்கிறார்? நான் கர்த்தருக்கு உண்மையிலே செவி கொடுத்திருக்கிறேனா? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறேனா? எரேமியாவுடைய வார்த்தையை யாருமே சட்டை பண்ணலை, யாருமே கேட்கல. மனம் திரும்ப அவங்களுக்கு மனசே கிடையாது. எத்தனையோ முறை எரேமியாவுக்கு கிடைத்த பரிசு அடியும் உதையும் தான். அடிபட்டுட்டே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார், அடிபட்டுட்டே ஊழியம் செய்கிறார். சில நேரத்தில் விசுவாசிகள் மத்தியில் ஊழியம் செய்கிற மேய்ப்பர்களுக்கும் விசுவாசிகளே கல்லறி கொடுக்குறாங்க, விசுவாசிகளே அடிக்கிறாங்க. அதே கவலையோடு கண்ணீரோடு ஊழியத்தை ஜனங்கள் நிறைவேற்றி கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா எங்கள் விசுவாச குடும்பங்கள் இடிக்கப்படக்கூடாது ஆண்டவரே, அவங்க கட்டப்படணும், அவங்க கட்டப்படணும்னு பரிந்து பேசுகிற ஊழியர்களை கர்த்தர் எழுப்பி இருக்கிறார். எரேமியாவை அடிக்க அடிக்க திரும்ப திரும்ப சொல்றாரு, மனம் திரும்புங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். இந்த எரேமியா புஸ்தகத்தை நீங்க வாசி பார்க்கும்போது தெய்வத்துடைய இருதயம் நமக்கு நல்லா விளங்கும், ஆண்டுடைய இருதயம் நல்லா விளங்கும். இந்த ஜனம் மாறுபாடுள்ள சந்ததி, என்னை வெறுத்து போகிற சந்ததி. அதனால நான் என்ன பண்றது இல்லை, அவங்களே நான் வெறுத்து அப்படியே தூக்கி போட்டுட்டு போறதில்லை. திரும்ப திரும்ப கர்த்தர் நம்மளை சேர்த்து கொள்ள மனதா இருக்கிறார். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஆனா ஒண்ணு, நாம திரும்பாத வரைக்கும், இப்படி சொல்லலாம், நாம திருந்தாத வரையிலும் கர்த்தர் நம்மை கட்டி எழுப்ப முடியாது. நீங்க அதை கனவுல கூட நினைக்க வேண்டாம். நான் இப்படிதான் பிரதர் இருப்பேன், என் வாழ்க்கை கட்டப்படணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசிச்சு பாருங்க, கர்த்தருடைய இருதயம் நமக்கு தெரியும். கவனிக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? 100 பேருக்கு இந்த செய்தி போகும்னா மனம் திரும்புற ஒருத்தன் கர்த்தருக்கு போதும், அவனை வச்சு 1000 பேர் எழுப்பிடுவார். அதுக்கு தான் வார்த்தை சொல்லப்படுது. ஆண்டவர் நம்மளை இடிச்சு நாசம் பண்ணி தூர வீசுறது அவருடைய சித்தம் இல்லை. ஏன் எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கிறாருன்னா, என் ஜனம் மனம் திரும்பணும், என் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுங்கிறதுக்காகத்தான். ஆமென். அதனால வார்த்தையில சத்திய வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளணும். அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம், வீட்டில் போனாலும் பைபிளை படிங்க, இயேசுக்கும் உங்களுக்கும் ஒரு தொடர்பு உண்டாகட்டும். அவரை தெரியாம நம்ம எப்படி அவரை ஆராதிக்க முடியும்? ஆண்டவரை பத்தி சரியா புரிந்து கொள்ளாம எப்படிங்க ஜெபம் பண்ண முடியும்? திரும்ப திரும்ப ஜெபம் பண்ண உட்காரும் போது ஒரே வார்த்தை தான். காரணம் என்ன தெரியுமா? நம்ம தெரிஞ்சது அவ்வளவுதான், அவரை பத்தி புரிஞ்சது அவ்வளவுதான். நம்மளை பத்தியும் நமக்கு தெரியாது. ஏன்னா நம்மளை பத்தி சொல்றதும் பைபிள் தான், ஆண்டவரை பத்தியும் தெரியாது, அவரை பத்தி சொல்றதும் பைபிள் தான். மூடி வச்சிடாதீங்க பைபிளை. கவனிக்கிறீங்களா? வீட்டில் போய் படிங்க, வசனத்தை போதிக்கும் போது கண்ணை திறந்து காதை திறந்து கேளுங்க. ஆமே. அதுக்கு தான் சொல்லுவேன், இந்த பிரசங்க நேரத்தில் தயவு செய்து எனக்காக நீங்கள் ஜெபமே பண்ண வேண்டாம். இப்போ என்ன பண்ணுறாங்க சிலர் வந்து, பாஸ்டர் நல்ல செய்தி கொடுக்கணும்னு கண்ணை மூடுறாங்க போல இருக்கு. வேண்டாம் வேண்டாம். ஆண்டவருடைய கிருபையினால நல்ல ஜெபம் பண்ணிட்டு தான் ஆண்டவர் வர வச்சிருக்கிறார். கர்த்தர் நடத்துவார். ஆமே. ஜெபம் பண்ணுங்க, வீட்டில் போய் ஜெபம் பண்ணுங்க. எனக்கு
டெய்லி ஜெபம் பண்ணுங்க, உங்க ஜெபங்கள் என்னை தாங்கட்டும். இப்போ நீங்க கொஞ்சம் கேளுங்க. பார்த்தீங்களா, கண்ணை திறக்க வைக்க என்னெல்லாம் பேச வேண்டியது இருக்கு. சரி, கவனிங்க. இப்போ பைபிள் என்ன சொல்லுது, வசனத்தை கவனிங்க. மறுபடியும் அந்த எரேமியா 31:4 வாசிக்க ஆரம்பிங்க. இஸ்ரவேல் என்னும் யாரு? கன்னிகையே அப்படின்னு சொல்றார். அப்ப இஸ்ரவேலை ஆண்டவருடைய பார்வையில் இஸ்ரவேல் எப்படி இருக்குன்னா கன்னிகையை போல இருக்கு. கன்னிகைன்னா என்னன்னா கவனிங்க, கரைபடாத, பழுதற்ற, தீட்டுப்படாத, இல்ல பரிசுத்தமான, இப்படி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். கன்னிகை. மரியாளை குறித்து பைபிள் சொல்லுது, அந்த கன்னிகை கர்ப்பவதி ஆனாள். அவங்ககிட்ட பாவமே இல்லை, பர்ஃபெக்டா ஆண்டுடைய கட்டளையின்படி தாழ்மையாய் வாழ்ந்த ஒரு எளிய மகள் மரியாள். பைபிள் அப்படி சொல்லுது. இஸ்ரவேலை பார்த்து எப்படி ஆண்டவர் சொல்றாருன்னா, இஸ்ரவேலும் ஒரு கன்னிகை. புதிய ஏற்பாட்டு காலத்துல சபையை பார்த்து கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, சபையும் ஒரு கன்னிகை. ஆண்டவர் அப்படிதான் சபை இருக்கணும்னு விரும்புறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? சபைன்னு சொல்றது நம்முடைய இயேசு நம்மோடு இந்த கட்டடத்தினால் உண்டான திருச்சபை அல்ல, அந்த கட்டடத்திற்கு உள்ள வந்திருக்கிற சபையாகிய நாம. நம்மளை பார்த்து கர்த்தர் என்ன விரும்புறாருன்னா, நீங்க ஒரு கன்னிகையா இருக்கணும், மணவாளனுக்கு எதிர்கொண்டு போகிற புத்தி உள்ள கன்னிகையா இருக்கணும். ஆனா இந்த இஸ்ரவேல் என்னும் கன்னிகை என்ன செஞ்சிட்டான்னு பைபிள் சொல்லுது. எரேமியா 18:13 சொல்லுது, இஸ்ரவேலும் ஆகையால் கர்த்தர் சொல்லுகிறார், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டவன் யார் என்று புறஜாதிகளுக்குள்ளே விசாரித்து பாருங்கள். மிகவும் திடுக்கிடத்தக்க காரியத்தை இஸ்ரவேல் என்னும் கன்னிகை செய்கிறாள். ஹலோ, எப்படிங்க? என்ன காரியத்தை செய்யறாளாம்? திடுக்கிடத்தக்க வகை. இப்ப இப்படி யோசிங்களேன், திடீர்னு ஒரு செய்தி கேட்கிறோம், இந்த நபர் இந்த இடத்துல இவ்வளவு பெரிய பொல்லாப்ப செஞ்சிட்டாரு, உலக மனுஷன் கூட இப்படி செய்ய மாட்டான் அப்படிங்கிற ஒரு செய்தி இன்னைக்கு நிறைய சபைக்கு வர பிள்ளைகளை பத்தி கேள்விப்படுறோம். ஆமாவா இல்லைங்க? கேட்ட உடனே திகில் வந்துடுது, திடுக்கிட வைக்குது. அப்பாடா, இவங்க சர்ச்சுக்கு வரவங்க இல்ல, இவங்க கர்த்தரை ஆராதிக்கிறவங்க இல்ல, அவங்க பாட்டு பாடி ஆராதிக்கும் போது எவ்வளவு அவங்களுடைய பாடி லாங்குவேஜ் என்ன, அவங்களுடைய அந்த ஈடுபாடு என்ன, இவங்களா இப்படி செஞ்சாங்க. சில நேரத்தில் கர்த்தரே திடுக்கிட வைக்கிறது. எப்படி திடுக்கிட வைக்குதுன்னா, சர்ச்சில் வந்து அவங்க ஆராதனை கர்த்தரை அசைக்குது, வீட்டில் போனா அவங்க வாழ்க்கையும் கர்த்தரை அசைக்குது. ஆண்டவர் பார்க்கிறாரு, இஸ்ரவேல் என்னும் கன்னிகை திடுக்கிடுகிற காரியத்தை செஞ்சுக்கிட்டே இருக்கிறா, திகழடைகிற காரியத்தை செஞ்சுட்டே இருக்கிறா. ஒருவேளை இந்த வார்த்தையை கவனிக்கிற நீங்க சொல்லலாம், பாஸ்டர் 1ஆம் தேதி பேசுற வார்த்தையா பாஸ்டர்? உங்க ஆசீர்வாதத்திற்காக கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார். இதை உதாசீனப்படுத்தாதீங்க, இதை விட்டு விலகாதீங்க. எனக்கு தெரியும், ஆரம்பத்தில் செய்தியின் தொடக்கத்தில் வந்து அல்லேலூயா இனி வராதுன்னு தெரியும், பரவாயில்ல. ஆனால் நான் சொல்ல வேண்டியது சொல்லணும். கர்த்தர் உன்னை கட்டி எழுப்புவார். எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமா சொன்னோம் பாருங்க. ஆனால் இப்போ தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை சரியில்லை, நீ திடுக்கிட செய்கிற கர்த்தரை இப்படி பொல்லாங்க செஞ்சிட்டு இருக்கிறேன்னு சொல்லும் போது சத்தம் குறைச்சி பேசுங்க பாஸ்டர், வெளியே கேட்குது. கர்த்தருக்கு மறைவாய் நாம் எங்கேயும் போக முடியாதுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் பாரத்தோடு சொல்றாரு, இஸ்ரவேலின் கன்னிகை. ஆனா நான் கவனிக்கிறேன், இவ்வளவு பொல்லாங்கு இஸ்ரவேல்ல என்ன நடந்துங்க? விக்கிரக ஆராதனை. இஸ்ரவேல்ல என்ன நடந்தது? அநியாயம், அக்கிரமம், தேவனுக்கு பயப்படுகிற பயம் இல்லை, கர்த்தருடைய வார்த்தையை மீறுத தண்ணீரை போல பாவத்தை குடிக்கிறது. இப்படிப்பட்ட நிலை போய்கிட்டே இருக்கு. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சது, ஆண்டவர் இன்னும் இஸ்ரவேலை எப்படி கூப்பிடுறாருன்னா கன்னிகையேன்னு கூப்பிடுறாரு. ஏன் தெரியுமா?
நமக்குள்ள பரிசுத்தத்தை வைத்து அல்ல கர்த்தர் நம்மை தீர்மானிக்கிறது. அவருடைய கிருபையினால், அவருடைய இரத்தத்தினால் ஒரு பரிசுத்தத்தை நமக்கு கர்த்தர் தருவார். பார்த்தீங்களா? அந்த காரியத்தை நினைவில் வைத்து தான் சொல்றாரு, என் மகன் திரும்பினால் இத்தனை நாள் அவன் செய்த பாவங்களை அவனை விட்டு நான் அகற்றி விடுவேன், அவனை ஒரு கன்னிகையை போல மாற்றி விடுவேன். எரேமியாவில் படிக்கும்போது தான் தெரியும், ஆண்டவர் திரும்ப திரும்ப கட்டளைகளை, கற்பனைகளை, எத்தனையோ தீர்க்கதரிசிகளை அனுப்பினார் ஆண்டவர். இவனுங்கெல்லாம் தீர்க்கதரிசிகளை பிடிச்சி கொலை பண்ணுவாங்க. மோசே முதற்கொண்டு, செப்பனியா முதற்கொண்டு, ஆபகுக்கு முதற்கொண்டு, எவ்வளவோ தீர்க்கதரிசிகளை, சகரியா முதற்கொண்டு அனுப்பிக்கிட்டே இருக்கிறார். இவனுங்க சட்டம் பண்ணவே இல்லை. எசேக்கியேல் அனுப்புறாரு. ஒவ்வொருடைய அப்ரோச்சும் வித்தியாசம், ஒவ்வொருடைய ஊழியமும் வித்தியாசம். எரேமியாவுடைய ஊழியம் ரொம்ப சாஃப்டா, அழுகையோட. சில இடங்கள்ல நான் கவனிக்கிறேன், ஊழியக்காரன் கொஞ்சம் சாஃப்டா ஊழியம் செய்யும் போது ஊழியக்காரனுக்கு மேலே ஏறி, ஆமா கர்த்தர் எல்லாம் பார்க்கிறார். ஆமாவா இல்லையா? கவனிக்கிறீங்களா? கர்த்தர் பார்க்கிறார். கர்த்தர் அதற்குரிய மேன்மையை கர்த்தர் கொடுப்பார். எரேமியா கண்ணீரோடு ஊழியம் செய்கிறாரு, உண்மையா ஓடுறாரு. யாரும் சட்டம் பண்ணல, யாரும் அவனுக்கு காதுல கூட வாங்கல. திரும்ப திரும்ப ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, இஸ்ரவேலனும் கன்னிகையே. பகல் வேளையிலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றாரு, நீங்கள் ஒரு கன்னிகை. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க? நான் இவ்வளவு பொல்லாப்பு செஞ்சு என்னையுமா? கர்த்தர் உங்களை மாற்றுவார். அதுதான் ஆண்டுடைய வல்லமை. ஆமேன். வரவே இல்லையே? மாற்றவே வேண்டாமா? கன்னிகையா மாற வேண்டாமா? மாறணுமா வேண்டாமா? மாறணும். கர்த்தர் உங்களை மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா. கவனிங்கள், அதே எரேமியா 18வது அதிகாரத்தில் நீங்க 1 அதனுடைய 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, எரேமியாவுக்கு கர்த்தருடைய வசனம் உண்டாகி, எரேமியாவே நீ எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண் பாண்டம் அவன் கையில் என்னவாயிருச்சு? கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை